மாஸ்டர் நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. வந்துடுறேன் மாஸ்டர். ஏன் ரிஸ்க் யாரோ உன்னை பார்க்க வந்திருக்காங்கப்பா. இப்படி இருக்க முடிஞ்சதுனால 1 whole week என்னால முடியல. திட்டிட்டேனே தவிர உள்ளுக்குள்ள each and every day I'm sorry, very sorry. பாஸ்கர், I'm sorry. பாஸ்கர், எனக்கு ஒரு டவுட். சொல்லு சிந்தியா. எதுக்கு பாஸ்கர் ஃபைட் பண்ணும்போது அபுஹாய்னு கத்துறீங்க? அப்பதான் ஒரு பவர் கிடைக்கும். ஓஹோ. பாஸ்கர், இது நிக்குது பாரு சொனாட்டா. இது நீ ஒரே ஜம்ப்ல தாண்டிடுவியா? சப்பா மேட்ரு. நான் இது சொனாட்டா இல்லையே, லான்சர் ஆச்சே. இல்ல பாஸ்கர், இது சொனாட்டா தான். ஐயா, எத்தனை படத்துல லான்சர் அப்செட் பண்ணிறேன் தெரியுமா? இத பாருங்க லான்சர். I'm sorry பாஸ்கர். ஆமா, நான் ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். சினிமா ஃபீல்ட்ல இதெல்லாம் ரொம்பவே இருக்குமாமே. ஹலோ, இதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்த காரணம் சினிமா ஃபீல்ட்ல இருக்கு. அதில்ல பாஸ்கர், உனக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். ஒரு தடவை இருக்கு. ஹேய், நான் உன்கிட்ட என்ன கேக்குறேன்னு தெரியுதா? நான் பொண்ணோட என்ஜாய் பண்ணிருக்கேன்னு கேக்குறேன். அதானே? ஆமா. அதான் நானும் சொல்றேன். ஒரே ஒரு தடவை. அட பாவி, நீயா? என்ன சொல்ற பாஸ்கர்? நீயா? ஒண்ணுமே புரியலடா சாமி. யாரு நம்புறதுனே தெரியல. பாஸ்கரா? என்ன பார்த்தா உனக்கு பிடிக்கல? அதில்ல பாஸ்கர், நீ உன் லவ் என்கிட்ட சொல்லிருக்க. அதுக்கு இன்னும் முடிவே தெரியல. இப்ப போய் பொண்ணுங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லிருக்கியே. நீ கேட்டோன்னா முதல்ல நான் மறைச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா என் மனசுல பெரிய நம்பிக்கை இருக்கு. உனக்கும் என்னைக்காவது ஒரு நாள் என் மேல கண்டிப்பா காதல் வரும்னு. அப்படி காதல் வந்ததுக்கு அப்புறம் நான் உண்மையா சொன்னேன்னா நான் தப்பானவன் இல்லையா? உன்னோட ஹானஸ்டி எனக்கு பிடிச்சிருக்கு பாஸ்கர். இருட்டுங்க. என்ன இங்க கூட்டம்? Is there any problem with this gundas? No, nothing. They're all stunt people. சினிமாக்குள்ள தானே நீங்க ஃபைட்டர்ஸ். வெளியில வரும்போதாவது கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணலாம்ல. பார்த்தா வெறுப்பு வருது இல்ல? வர வெறுப்பு தான் எங்களுக்கு சோறு. அழகா இருந்தா ஹீரோ, அசிங்கமா இருந்தா எங்களை மாதிரி வில்லனுங்க. எங்களுக்கு எப்பவுமே மொள்ள மாதிரி பைய லுக்கு தான். முடிச்ச விக்கி பார்வை தான். நாங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இப்படிதான் சிந்தியா. சார், ஃபைட்டர்ஸ் பேட்டா சார். ஃபைட்டர்ஸ் பேட்டாவா? ஆமா சார். இன்னையே உங்க மாஸ்டர் ஃபைட்டுக்கு 3 நேரம் தண்ணி கேட்டாரு. 2 தான் யூஸ் பண்ணிருக்காரு. பேட்டா கட் பண்ணிடுறேன். இந்த தண்ணி உங்க வீட்டுக்கு கொண்டு போறியா? அப்படியே நிறுத்து சொல்லி தண்ணில வந்து பாரு. வா வா வா, ஸ்ட்ரைட்டா வா, ஸ்ட்ரைட்டா வா. வா 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 வா. ஹலோ 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 ஹலோ, சிந்தியா வீட்டுக்கு தான் தண்ணி கொண்டு வந்திருக்கேன். முதல்ல அவங்க பிடிச்சிக்கிட்டோம், அப்புறம் தான் உங்களுக்கு. சிந்தியாமா, என்ன சீக்கிரமா பாஸ்கர் தம்பி தண்ணி கொண்டு சீக்கிரம் வாங்க. சரி வா, முதல்ல கீழே போலாம். சார், ஐயோ நீங்க வெளியே வரீங்க, தண்ணி வீட்டுக்குள்ள வரும். சிந்தியா காலேஜ் போயிருக்காளா? ஆமா. கேளுங்க.
பாஸ்கர், சொல்லுங்க சார். பொதுவா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போய் பசங்க இப்படி ஹெல்ப் பண்றத அவங்க அம்மா அப்பா தப்பா எடுத்துக்கிறது இல்ல. ஆமா சார். ஆனா நான் எடுத்துப்பேன். சார் இல்ல, நான் லவ் பண்ற காலத்துல ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல வீட்டுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணது உண்டு. உனக்கு அது மாதிரி என்ன எதனா இருக்கா? இருக்கு சார். சோ என் பொண்ணு இன்னும் எந்த பதிலும் சொல்லல. இல்ல சார். இப்போ நாங்க 2 பேரும் பண்ணிக்கிட்டது லவ் மேரேஜ் தான். சொன்னீங்களே சார். அதனால சிந்தியாவுக்கு அவ கல்யாணத்தை பொறுத்தவரைக்கும் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கோம். ஓகே சார். அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான். சோ என் சைடுல இருந்து எந்த ஹெல்ப் பண்ணி சார், நானா உங்களாண்ட ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேனா? இப்படி தண்ணி கொண்டு வந்தது கூட உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு இல்ல. என்ன, நம்ம ஆளோட அப்பா அம்மா நீங்க, ஃபியூச்சர் மாமனார் மாமியாருங்கிற பாசத்துல தான் என் மனசுல நம்பிக்கை இருக்கு. இத பாருங்க சார், தோக்குறதுங்கிறது தமா துண்டு குழந்தை கூட பிடிக்காத ஒரு விஷயம். ஆனா தோக்குறதே நாங்க தொழிலா வச்சிட்டு இருக்கோம் சார். என்னதான் துப்பாக்கி அருவா உருட்டு கட்டன் தூக்கிட்டு போய் நின்னாலும் கடைசியில தோத்துட்டு நிக்கிறது நாங்க தான் சார். அது தொழில் சார். தொழில தவிர வேற எங்கேயும் நான் தோக்க மாட்டேன். சிந்தியா கண்டிப்பா என் மேல லவ் வரும் சார். பேசாம நீ ஜாக்கி சானுக்கே டூப் போடு. இவ்வளவு ரிஸ்க் இருந்திருக்காது. டேய், லவ்னா அப்படிதான், உடனே எல்லாம் ஓகே ஆகாது. ஏய் ரிஸ்க், லாரியில ஊந்தவனும் லவ்ல ஊந்தவனும் பொழைச்சதா சரித்திரமே கிடையாது. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நீங்களே பில்ல கொடுங்க. ஏய் பாஸ்கர், உட்காரு, இங்க உட்காரு. யோ வாய முடியா. பாஸ்கர், உன் லவ் சக்சஸ் ஆக நான் ஒரு ஐடியா சொன்னா கேப்பியா? அதுக்கு தானே சரக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். கோவப்படாத ரிஸ்க். பொண்ணுங்க எப்பவும் சென்டிமெண்ட்ஸ்க்கு விழுந்துருவாங்க, இன்க்ளூடிங் சிந்தியா. உன் லைஃப்ல ஒரு டச்சிங் சென்டிமெண்டல் ஸ்டோரி இருக்கு. என்னது? சொல்றேன். பாஸ்கர், சாரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னது? லவ் மேரேஜ். லவ் மேரேஜா? சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் லொகேஷன்ல வச்சு நீ அவளை பார்த்த. கரலா கட்ட கமலா. அவ ஒரு லேடி ஃபைட்டர். நீ விஜயகாந்துக்கு டூ போட்ட, அவ விஜய் சாந்திக்கு டூ போட்டா. ஃபீல்டுல உள்ள பல ஹீரோக்களும் கரலா கட்ட கமலாவை லவ் பண்ண கியூல நின்னப்போ பாஸ்கர் அவ என்ன சொன்னா தெரியுமா? உங்க எல்லாரும் கூட டைவடிப்ப, பாஸ்கரை மட்டும்தான் டாவடிப்பேன்னு சொல்லி ஏவிஎம் ஸ்டுடியோல வச்சு ஐ லவ் யூன்னு சொன்னான். அது ஒரு கணாக்காலம். கரலாவை கல்யாணம் பண்ணி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்க. நெக்ஸ்ட் கட்ட ஹாஸ்பிட்டல். குழந்தை அழற சத்தம் கேட்டுச்சு. சும்மா நச்சுன்னு ஒரு நர்ஸ் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு சிங்கக்குட்டி பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. சிங்கக்குட்டியா? ஆமா, ஆம்பளை சிங்கம். நெஞ்சு நக்குறானே. உன்னோட அந்த சிங்கக்குட்டியை பார்க்க ஆனந்த கண்ணீரோட நீ உள்ள போனப்ப ஒரு டாக்டர் உங்ககிட்ட வந்து எங்களால குழந்தைய மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீ கமலாவை பார்த்து கரலா கரலா கரலான்னு கதறி அழுத. கரலாவோட சாப்டர் ஓவர். இன்னைக்கும் நீ ஷூட்டிங் போறப்ப கரலாவோட சமாதிக்கு போய் ஒரு ரோசாப்பூ வச்சுட்டு தான் போறேன். போதும் போதும், ரொம்ப சொத்தக்கூடாது. பாஸ்கர், இது அப்படியே சிந்தியா கிட்ட போய் சொல்லு. கண்டிப்பா ஃபீல் பண்ணுவா. அப்புறம் உன்னை லவ் பண்ணுவா. அதெல்லாம் சரிடா. அந்த சிங்கக்குட்டி யாரா? தெரியல. நான் தான்டா அந்த சிங்கக்குட்டி. அப்பா, அப்பா. இது புடிமா. சிந்தியா, யார் இந்த பொம்பளை? என்னது பொம்பளையா? இல்ல, உங்க அம்மா ஜாடையா இருக்காங்களே, உங்க பெரியமாவா? சரியா போச்சு. மோனாலிசா பத்தி கூட தெரியல. பாஸ்கர் இவ்ளோ அப்பாவியா? நான் பொண்ணோட என்ஜாய் பண்ணிருக்கேன்னு கேக்குறேன். அதானே? அம்மா, பாஸ்கரை ரொம்ப அப்பாவின்லாம் நினைச்சிடாத. இந்த அப்பாவை என்னெல்லாம் காரியம் பண்ணிருக்கு தெரியுமா? சிந்தியா கண்டிப்பா என் மேல லவ் வரும் சார். அதான் தெரியுமேமா. தெரியுமா? லாரில தண்ணி கொண்டு வந்த நிக்க எல்லாத்தையும் சொல்லிட்டாமா? சொல்லிட்டானா? சிந்தியா சிந்தியா சிந்தியா, அது சொல்லல, அது மை சொல்லல. குட்னஸ், உங்ககிட்ட சொல்லிட்டானா? ஆமாம்மா. ஏமா, உனக்கு இது தப்பா பண்ணலையா? இதுல என்னம்மா தப்பு? அதானே இந்த காலத்துல எல்லாரும் செய்யறதானே. ஏமா,
என்னம்மா சொல்ற? நீயா பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு பொண்ணு கூட இருக்கிறது தப்பா படலையா? நீ போய் சாப்பிட உட்கார் பாஸ்கர். ஏய் மலர் மலர் என்னாச்சு உனக்கு? டேக் இட் ஈஸி. என்ன இப்போ? அம்மா என்னாச்சு? அப்பா ப்ளீஸ் பா. இல்லம்மா உன் அம்மா கிட்ட நான். இல்லப்பா நீங்க ஹால்ல போய் இருங்க. நம்ம 3 பேரும் இங்க இருந்தா அவன் தப்பா நினைச்சுப்பா. சரி. இப்போ என்ன ஆயிடுச்சு? இது பார். Don't try to create a scene. எப்படி இந்த அசிங்கத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு உன்னால அவன் கூட பழக முடியுது? ஏன் பழகுனா என்ன? பயமா இல்லையா? தான் இந்த சினிமாக்காரங்க கூடலாம் இது பார். சினிமாக்கார அது இதெல்லாம் பேசாத. அது அவனுக்கு எப்ப நடந்தது தெரியுமா? அவனோட டீனேஜ்ல சொந்த கிராமத்துல. வா வந்து அவனுக்கு சாப்பாடு போடு. நான்லாம் அவனுக்கு சாப்பாடு போட மாட்டேன். அம்மா வழக்கமா நீ தான் அவனுக்கு சாப்பாடு போடுவ. இப்ப நீ வரலன்னா அது அவனை அவமானப்படுத்துற மாதிரி. வா. முடியாது. லைஃப் லாங் நான் உன் கையில சாப்பிட மாட்டேமா? வேண்டாம் போ. போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கோ. இத பாரு. எனக்கு முன்னாடி எப்படி டெத் பெட்ல நீதான் இருக்க போற. கடைசியா என் கையால தான் உனக்கு தண்ணி ஊத்த சொல்வாங்க. இப்ப நீ வரலனா அந்த கடைசி தண்ணியை கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். வர சந்தியா. பாய் பாஸ்கர். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஃபியூச்சர்ல எல்லாம் வந்தாலும் சரி அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அத நீ சொல்லாத. அப்பாதான் வேணும்னு சொத்து சொந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்தல. இந்த காரணத்துக்காகலாம் நான் அவனை ஒதுக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் படிக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த நிமிஷத்துல இருந்து அவன் தான் எனக்கு புருஷன். அது நீ இல்ல. அவனே தடுத்தாலும் சரி.